குக்கரில் 2 விசில் விட்டால் போதும் ஒரு சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆயிரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான தக்காளி கடையல் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எஃபோர்ட்டே போட தேவையில்லை. நீங்கள் இட்லியோ தோசையோ ரெடி பண்ணுற டைமில் இது ரெடி ஆயிரும். இந்த தக்காளி கடையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4லிருந்து 5 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா வரமிளகாயை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர். ஸோ கொத்தமல்லியும் சீரகமும் பாதி பாதி இருக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் வறுபட்டுருக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி பவுடர் இல்லை சீரக பவுடருக்கு பதிலாக கொத்தமல்லியும் சீரகத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 4-5 நல்லா பழுத்த தக்காளியாக ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 4லிருந்து 5 கத்திரிக்காயை நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போடும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும், அதுக்காக தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு இருக்குது உங்ககிட்ட அப்படின்னாலும் உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு போடும்போது டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் இந்த தக்காளி கடையலோட அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஒரு மாதிரி தகன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அந்த தக்காளி கத்திரிக்காய் இல்லை உருளைக்கிழங்கு நீங்கள் எது போடுறீங்களோ அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி இதை ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணிடலாம். தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டாலும் இதே 2 விசில் விட்டிங்கன்னா தாராளமாக போதும், நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் இந்த விசில் கம்ப்ளீட்டாக போயிடட்டும். இது கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி மட்டும் மேலே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணி மட்டும் மேலே இருக்கா, இந்த தண்ணியை தனியாக எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு கடையிறக்கோ இல்லை மசிக்கிறக்கோ ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி தெரிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கடைப்படாது. இப்போ தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். கத்திரிக்காய்ங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏதாவது மார்னிங் சைடிஷ்கே ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டால், கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட அதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்குன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்குவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி பாதி கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கடையல் கொஞ்சம் தண்ணியாட்டாக இருந்துச்சுன்னா நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லாட்டி கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது இந்த தக்காளி கடையலுக்கு அந்த புளிப்பெல்லாம் இருக்கும்ல, அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நம்ம சேர்த்துற புளியிலிருந்து தக்காளியிலிருந்து எல்லாமே இந்த தக்காளி கடையலுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.